யாருமே இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் நிறுத்துவதையோ அல்லது இனப்படுகொலை தொடர்பாக ஐக்கிய நாடுகள் அவையில் எடுப்பதையோ அல்லது காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்தை பற்றிய அக்கறையோ இன்றி வடக்கில் உள்ளார்ந்த பிரச்சனைகளில் ஈடுபட்டு மக்களுடைய மனம் திருப்பப்பட்டு இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு ஆறுதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவரை மலை போல நம்பியவர்கள், அடடா இவ்வளவு நாள் கழிச்சு இப்படி ஒரு முதுகெலும்பு இருக்கிற ஒருத்தரை பார்க்கிறோமே என்று புருவம் உயர்த்தி பார்த்தவர்களையும் புருவம் சுளிக்க வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த மருத்துவத்துறையில் இருக்கின்றதா என்றால் நாம் அது விசாரிக்கப்பட வேண்டும் என்கின்றோம். அது தொடர்பான தகவல்கள். இரண்டாவது விவகாரம் இந்த மருத்துவத்துறை தொடர்பான கட்டிடம் மற்றும் மின் இயந்திரம் தொடர்பான விவகாரங்கள். இந்த கட்டிடம் 15 வருடங்கள் இயங்காமல் இருக்கின்றது என்பது ஒரு பாரதூரமான பச்சையான பொய் என்பதை தென்மராட்சி மக்கள் தெரிவிக்கின்றார்கள் என்றால் அத்திவேரமிடப்பட்டது 2015. ஒரு பிரதேசத்தின் பிரச்சனைகளை இல்லாமல் செய்வதற்கு அந்த இளைஞர்களை திசை திருப்ப வேண்டும். அது விளையாட்டாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், அல்லது இசைத்துறையாக இருக்கட்டும், அல்லது போதை பழக்கமாக இருக்கட்டும், அல்லது மது பழக்கமாக இருக்கட்டும், இவ்வாறு இந்த இளைஞர்கள் ஒரு வேறு திசைகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டால்தான் அந்த இடத்தில் மீண்டும் ஒரு பிரச்சனை உருவாகாது அல்லது ஒரு மையம் கொள்ளாது. அதே நேரம் தொடர்ச்சியாக மக்கள் ஒரு தலைவன் வருவான், தலைவன் ஓ நல்ல தலைவன், இவரைத்தான் எதிர்பார்த்தோம், இப்படி என்றெல்லாம் வார்த்தைகளை கொடுத்து நம்பி எண்ணார்ந்து பார்த்து விட்டு கடைசியில இவ்வளவுதானா என்று ஆகிற போது மக்களினுடைய அந்த தலைவனுக்கான எதிர்பார்ப்பு, தங்களினுடைய நியாயங்களுக்கு விடிவுக்கான எதிர்பார்ப்பு, என்னுடைய மனதின் ஸ்திரம் மெதுவாக ஆட்டம் கண்டு கொண்டே வருவதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். நாங்கள் இந்த ஒரு குற்றச்சாட்டுமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று கோரிக்கையில் நாங்கள் 100% உறுதியாக இருக்கிறோம். சுகாதார அமைச்சராக கொடுத்தவர் கூட இந்த மருத்துவ இறக்குமதிகள் தொடர்பான விசாரணையில் குற்றவாளியாக கண்டுபிடிக்கப்பட்டு சிறையில் இருக்கின்றார். உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555 ரவி நடராஜா. சிஎம்ஆர் தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 8:25 இருக்கிறது. இது நாங்கள் வழக்கமாக நிகழ்த்துகிற அரசியல் சமூக உரையாடலுக்கான நேரம். அண்மைய காலங்களிலே அதிகமாக பேசப்படுகிற விடயம் குறித்து நீங்கள் எல்லோருமே அறிந்த ஒன்றுதான். காரணம் என்னவென்றால் இன்றைக்கு எல்லாரினுடைய பேசு பொருளாகவும் அதுதான் ஆகியிருக்கிறது. வைத்தியர் அர்ச்சுனாவினுடைய விவகாரம். அது வைத்தியர் அர்ச்சுனாவினுடைய விவகாரமா இல்லாவிட்டால் மருத்துவ மாஃபியா குறித்த விவகாரமா என்பதே குழப்பத்திலே இருக்கிறது. காரணம், அவர் முன்வைத்த விடயங்கள் குற்றச்சாட்டுக்களை விடவும் அதிகமாக பேசப்படுவது அவர் நல்லவரா கெட்டவரா, அவருடைய பிரச்சனை என்ன, அவருடைய பின்னணி என்ன, இவைகள் தான் அதிகமாக அலசி ஆராயப்படுகிறதே ஒழிய அவர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கான முனைப்பு இல்லாவிட்டால் அதன் மீதான கவனம் எவ்வளவு தூரம் கிடைத்திருக்கிறது என்பது இன்னும் கேள்வியாகத்தான் இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க சொல்லுவார்கள் நாரதர் கலகம் நன்மையிலே முடியும் என்று. ஒரு விதத்தில் அர்ச்சுனன் கலகம் நன்மையிலே முடிந்திருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு அண்மையிலே தற்காலிகமான மின்பிறப்பாக்கி வழங்கி இருக்கிறார்கள். அது உண்மையிலுமே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், பாராட்டத்தக்க ஒரு விடயம். இப்படி ஒரு குரல் எழுந்திருக்காவிட்டால் அது சாத்தியப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அத்தோடு கூட பொதுமக்கள் இனி அவர்கள் இந்த வைத்தியத்துறை தொடர்பாக வடக்கிலே அவர்கள் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அசௌகரியங்கள், இவற்றையெல்லாம் குற்றச்சாட்டுகளாக முன்வைக்க முடியும், தெரிவிக்க முடியும் என்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் அரசாங்க மட்டத்திலே இருந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல பல அதிர்வலைகளை இந்த வைத்தியர் அர்ச்சுனாவினுடைய விவகாரம் உருவாக்கி இருக்கிறது. ஆனாலும் கடந்த வாரம் இதை குறித்து பேசுகிற போது ஒரு விதமான மனநிலையிலே பேசணும், ஒரு விதமான பார்வையிலே பேசணும். ஆனால் இந்த இடைப்பட்ட நாட்களுக்குள்ளே நடந்திருக்கிற ஒரு விஷயங்கள் அதே விடயம் குறித்த வெவ்வேறு கோணங்கள்ல வெவ்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் அதை குறித்து தான் உரையாட போகிறோம். வழக்கம் போலவே நாங்கள் அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் திரு சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. எப்படி இருக்கிறீர்கள்? நலமா? நலம் நலம். நீங்களும் நலமாக இருப்பீர்கள் நம்புகிறேன். நிச்சயமாக. கடந்த வாரம் நாங்கள் இதை பற்றி பேசுகிற போது வித்தியாசமான ஒரு கோணத்தில் பேசியிருந்தோம். அப்போது இருந்த நிலைமைகளின்படி அது அன்றைய
நாளினுடைய தேவையாக இருந்தது. ஆனால் இந்த இடைப்பட்ட காலங்களில் நடந்திருக்கிற விஷயங்கள் நிறைய கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. சுரேஷ் தர்மா, அதே குறித்த வைத்தியர் அர்ச்சனாவினுடைய விவகாரத்தை இப்பொழுது நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இது அங்கே நாங்கள் குறிப்பிட்ட கடந்த நிகழ்ச்சியிலும் குறிப்பிட்ட ஒரு விடயம் இருக்கின்றது பிரியா. நாங்கள் எந்த ஒரு குற்றச்சாட்டுமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று கோரிக்கையில் நாங்கள் 100% உறுதியாக இருக்கின்றோம். அங்கே இப்பொழுது இப்படி கூறுங்கள், அமைச்சர் கெகிலிய ரம்பக்குழு சுகாதார அமைச்சராக கொடுத்தவர் கூட இந்த மருத்துவ இறக்குமதிகள் தொடர்பான விசாரணையில் குற்றவாளியாக கண்டுபிடிக்கப்பட்டு சிறையில் இருக்கின்றார். எனவே மருத்துவத்துறையில் சீர்கேடுகள் இல்லை என்ற விடயத்தில் நாங்கள் எந்த விதத்திலும் மாறுபட்ட கருத்தை கொண்டிருக்கவில்லை. ஆனால் முன்னெடுக்கப்பட்ட விடயங்கள் தான் அந்த விவகாரத்தை எங்களிடையே ஒரு வித்தியாசமான பார்வையை கொண்டு வந்திருந்தது. இன்று அந்த நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த ஒரு 4-5 நாட்களில் அறியக்கூடிய உண்மைகள் என்பன பல விடயங்களை கொண்டு வருகின்றன. அதாவது ஒரு விடயம் எவ்வாறு கூறுவார்கள் என்றால், காகம் இருக்க பனம்பலம் விழுந்தது என்பது போல சில விடயங்கள் அந்த காலத்துடன் ஒத்துப்போவதாக இருக்கின்றன. மறுபக்கமாக இங்கே நாங்கள் அவதானிக்க வேண்டிய விடயம், முக்கியமாக அவதானிக்க வேண்டிய விடயம், யாருமே இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் நிறுத்துவதையோ அல்லது இனப்படுகொலை தொடர்பாக ஐக்கிய நாடுகள் அவையில் எடுப்பதையோ அல்லது காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்தை பற்றிய அக்கறையோ இன்றி வடக்கில் உள்ளார்ந்த பிரச்சனைகளில் ஈடுபட்டு மக்களுடைய மனம் திருப்பப்பட்டு இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு ஆறுதல் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விவகாரம் குறித்து ஆராய்ந்த பொழுது நிச்சயமாக இங்கே பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. முதல் முடிவாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம், இவர் குறிப்பிடப்பட்ட விவகாரங்கள் அனைத்துமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு நாங்கள் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதற்கு முன்னதாக குற்றம் சாட்டப்படுகின்ற வகையில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டதைத்தான் நாங்கள் தேவையற்ற விவகாரமாக கருதி இருந்தோம். ஆனால் தற்பொழுது பார்க்கின்ற விவகாரங்களில் இந்த அமைச்சராக இருக்கக்கூடிய டக்ளஸ் தேவானந்தா மற்றும் அங்கஜன் ராமநாதன் போன்றோர் தான் இந்த பிரச்சனையில் முதல் பிரச்சனை எடுத்தவர்களாக இருந்தாலும் இறுதி கட்டத்தில் அவர்களுக்கு எதிராக இது ஒரு தமிழ் தேசிய அந்த போராட்டமாக மாறி இருந்தது. அவர்கள் அந்த போராட்டத்தில் இருந்தாலும் விதை போட்டவர்கள் நாங்கள் தான் என அந்த இபிடிபி சாவகச்சேரி தொகுதியினர் முகப்பதிவில் பதிவிடக்கூடியதாக இருந்தாலும் தெரிவிக்கப்பட்ட தகவல் ஒரு பாரதூரமான உண்மைக்கு புறம்பான தகவல். தென்மராட்சி அபிவிருத்தி சபையின் முக்கிய உறுப்பினர்களுடன் கதைத்ததன்படி இந்த கட்டிடத்திற்கு அத்திவாரம் போடப்பட்டதே 2015 ஆண்டு. 2015 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்டிடத்துக்கான பணம் என்பது தொகுதியாகத்தான் அரசால் ஒதுக்கப்பட்டு கடந்த வாரம் தான் இந்த கட்டிடத்துக்குரிய இந்த மின் இணைப்புகள் மற்றும் குழாய்கள், அந்த பிளம்பிங் மற்றும் எலக்ட்ரிசிட்டி, அந்த வென்டிலேஷன் போன்ற அனைத்துமே செய்து முடிக்கப்பட்டிருந்தன. இவை பகுதியாக இலங்கை பொருளாதார நெருக்கடிகள் சிக்கியிருந்த காரணத்தினாலும் மற்றும் இந்த ப்ராஜெக்ட் வைஸ், அதாவது ஒவ்வொரு தொகுதியாக வேலைகள் முடிந்த பின்பு பணம் அனுப்பப்பட்டதாலும் அவ்வாறு நடைபெற்றது என்பது. அதே போல இந்த மின் பிறப்பாக்கி என்பது கூட தங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வர வேண்டியது மே மாத கடைசியில் தான் சேர்ந்தது என்பதை வைத்தியர் சார்ந்தவர்கள் அல்ல, அந்த பகுதி மக்கள் இப்பொழுது தாங்கள் பலிக்கடா ஆக்கப்பட்டதான ஒரு நிலையில் கூட தங்களை சிந்திக்கின்றார்கள். அப்பொழுது அந்த தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தின் முக்கிய உறுப்பினர்கள் அவர்கள் பகிர்ந்து கொண்ட விடயத்தை நான் உங்களுக்கும் பகிர்ந்திருந்தேன். இந்த வருட ஆரம்பத்திலேயே டக்ளஸ் தேவானந்தாவிற்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அவர்கள் நேரடியாக சந்தித்து கூட கடிதத்தை கொடுத்திருக்கின்றார்கள். எங்களுக்கு ஆளணி பற்றாக்குறை இருக்கின்றது என்ற கோரிக்கைகள், அவைகள் எல்லாம் மறைக்கப்பட்டு இப்பொழுது குறிப்பாக 25 வைத்தியர்கள் என்ற ஒரு கதை வருகின்ற பொழுது நாங்கள் அனைவரும் நினைப்போம் 25 வைத்தியர்கள் ஒரே நேரம் நிற்கின்றார்கள் என்று. ஆனால் வைத்தியசாலையிடப்படும் பொழுது அங்கே 3 தொகுதி நேரம், அதாவது 3 ஷிப்ட்ஸ் இருக்கும். இப்ப ஒரு டே ஷிப்ட், ஈவினிங் ஷிப்ட், மற்றது நைட் ஷிப்ட் என்று அவ்வாறான மாறுதல்களுக்கு எல்லாம் ஈடுபடும் பொழுது இந்த வைத்தியர்களின் தொகை கூட தங்களுக்கு காணாதது என்பதை அந்த பகுதி, அதாவது தென்மராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் என்கின்ற அந்த அமைப்பு இவர்களுக்கு ஜனவரியிலேயே கடிதம் எழுதியிருந்தது. ஆனால் அவை எல்லாவற்றையும் மறந்து அந்த அமைச்சராக வந்த அவரே
15 ஆண்டுகளாக இந்த கட்டிடம் திறக்கப்படாமல் இருந்தது கூட, அதாவது அத்தியாவசியமற்றது போன்ற கருத்துக்களை சொல்லி அந்த மக்களை ஒரு உத்வேக நிலைக்கு உட்படுத்தி அதன் மூலம் இந்த பிரச்சனை என்பது பல இடங்களுக்கு சென்றிருக்கின்றது. அத்துடன் இது பழைய சம்பவ தொடர்களையும் உள்ளடக்கி இருக்கின்றது. மாகாண மத்திய அரசுகளுக்கு இடையிலான முருகல் நிலையையும் உள்ளடக்கி இருக்கின்றது. குறிப்பாக வைத்தியர் இங்கே ஒரு டிசானி சீரலாதன் என்பவர் பிரதியீடாக எம்எஸ்ஆக நியமிக்கப்பட்ட பொழுது அவரது நியமனத்தை மீறி அர்ச்சுனா அவர்கள் கொழும்பிலிருந்து மத்திய அரசால் அனுப்பப்படுகின்றார். மாகாண செயற்பாட்டுகளுக்கு மத்திய அரசு அனுப்புகின்ற ஒருவர் வருகின்ற பொழுது அந்த இருந்த வைத்தியர் என்பவர் தனது கடமையை செய்ய அவர் ஒரு எம்எஸ் செல்கின்றனர். அது போன்ற பல விடயங்கள் இருக்கின்றன. எனவே விசாரணை என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் விடயங்கள் என்பன மறைக்கப்பட்டிருக்கின்றன மற்றும் தனிப்பட்ட பகமை இங்கே காட்டப்பட்டிருக்கின்றதா என்பதைத்தான் அந்த வைத்தியர்களுக்கான யூனியன், அதாவது தொழிற்சங்கம் கூட தனது கேள்வியாக கேட்கின்றது. அது போன்ற விவகாரங்கள் பரிசீலிக்கப்பட வேண்டும். அத்துடன் இப்பொழுது இந்த விவகாரம் என்பதில் புதிய முகமாக அதற்கு ஆதரவளித்த தளங்களே வேறு விதமாக இந்த பிரச்சனையை பார்க்க ஆரம்பித்து விட்டன. அதை நீங்கள் பார்த்திருக்க முடியும். அதைத்தான் உங்களுடைய கேள்விக்கான பதிலாக கூற முடியும். நிச்சயமாக ஆரம்பத்திலே இந்த விடயம் ஆரம்பிக்கிற போது அல்லது சூடு பிடிக்கிற போது இது பேசு பொருளாகிற போது மகிழ்ச்சியாக இருந்தது. ஒருவருக்கு குரலும் முதுகெலும்பும் இருக்கிறது, இப்படிப்பட்ட அநியாயங்களை வெளிப்படுத்துவதற்கு அல்லது அதனை எதிர்த்து நிற்பதற்கு ஒருவருக்கு வலு இருக்கிறது என்பது மகிழ்ச்சியாக இருந்தது. அவருடைய பக்கம் மக்கள் நின்றது இன்னுமே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் எது அத்தகைய மகிழ்ச்சியை கொடுத்ததோ இப்பொழுது அதுவே ஒரு விதமான அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறது. காரணம், மக்களின் நம்பிக்கை கத்தி போன்றது. அதை யாரிடத்திலே அவர்கள் ஒப்படைக்கிறார்களோ அதை பெற்றுக்கொள்ளுகிற ஆள் மிகச் சரியாக அதை பாவிக்க வேண்டும். அண்மைய நாட்களிலே வைத்தியர் அர்ச்சுனாவினிடத்தில் இருந்து வருகிற Facebook நேரலைகளாக இருக்கட்டும், அவர் கொடுத்திருக்கிற நேர்காணல்களாக இருக்கட்டும், இவ்வளவுதானா என்பது போல ஆக்கி இருக்கிறது. அது ஒரு விதத்திலே நீங்கள் சொன்னது போல ஏற்கனவே அவரை மலை போல நம்பியவர்கள், அடடா இவ்வளவு நாள் கழிச்சு இப்படி ஒரு முதுகெலும்பு இருக்கிற ஒருத்தரை பார்க்கிறோமே என்று புருவம் உயர்த்தி பார்த்தவர்களையும் புருவம் சுளிக்க வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. சொல்லுவார்கள் பெரியவர்கள், கணக்கு கதைக்காதீங்க, நீங்க யாருன்றது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி. ஆக அண்மையில பார்த்த நேர்காணல்கள் நிறைய பேரை சலிப்புக்குள்ளாக்கி இருக்கிறது என்பது எனக்கு தெரிந்த வட்டாரங்களில் இருக்கிறவர்களினுடைய பதிவுகளை பார்க்கிற போதே தெரிந்தது. ஆக இந்த இடத்திலே வைத்தியர் அர்ச்சுனாவினுடைய இவ்வளவு காலத்து இந்த நடவடிக்கைகளும் அல்லது அவர் எழுப்பி இருக்கிற அந்த அலை எந்த விதத்துல அந்த அலையில நாங்கள் பார்க்கக்கூடிய பச்சை கொடிகள் என்ன, சிவப்பு கொடிகள் என்ன, நம்மளுடைய சமூகத்திற்கு அனுகூலமாக இருக்க போகிற விடயங்கள் என்ன, ஆபத்தாக அமைய போகிற விடயங்கள் என்ன இனி வருகிற நாட்களில்? பச்சை கொடியாக இருக்க போகின்ற விடயங்கள் உண்மை புரிதல். இப்பொழுது நான் குறிப்பிட்ட விடயங்கள் 3 விடயங்களை நாங்கள் எடுத்தோம் என்றால், இந்த மருத்துவத்துறையில் இருக்கின்றதா என்றால் நாம் அது விசாரிக்கப்பட வேண்டும் என்கின்றோம். அது தொடர்பான தகவல்கள். இரண்டாவது விவகாரம் இந்த மருத்துவத்துறை தொடர்பான கட்டிடம் மற்றும் மின் இயந்திரம் தொடர்பான விவகாரங்கள். இந்த கட்டிடம் 15 வருடங்கள் இயங்காமல் இருக்கின்றது என்பது ஒரு பாரதூரமான படுபச்சையான பொய் என்பதை தென்மராட்சி மக்கள் தெரிவிக்கின்றார்கள். என்றால் அத்திவாரமிடப்பட்டது 2015. எனவே அந்த விடயத்தில் இவ்வாறான கால தடிப்பு நடைபெற்றது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் இன்னும் ஒன்றை குறிப்பிட வேண்டும் பிரியா, 400 மில்லியன்களை இந்த கட்டிடத்திற்காக ஒதுக்கி இருந்த பொழுதும் அந்த தொகை தேவையில்லை, அந்த தொகை தேவையில்லை என ஒரு சிறு தொகை மீள இன்னும் ஒரு தமிழ் பிரதேசத்திற்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. அவ்வாறாக அந்த கட்டிடம் அந்த தொகுதியாக, அதாவது அந்த ப்ராஜெக்ட் சார்ட்டர், அதாவது ஒரு திட்ட நிறைவேற்றுதலுக்கு அத்தியாயங்களின் படிதான் அந்த பணம் வந்திருக்கின்றது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். மூன்றாவதாக இங்கே இந்த தென்மராட்சி மக்களும் வைத்தியசாலையும் அரசை பல முறை கேட்டிருக்கின்றார்கள். பல முறை கடிதங்கள் மூலமாக நாங்கள் அந்த கடிதங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. கடிதங்கள் மூலமாக கேட்டிருக்கின்றார்கள். கடைசியாக ஜனவரி மாதம் கூட கேட்டிருக்கின்றார்கள். இங்கே ஆளணி பற்றாக்குறை இல்லை மற்றும் மின்பிறப்பாக்கி அதாவது சீனாவில் இருந்து இந்த மின்பிறப்பாக்கி ஓட பண்ணப்பட்டு பிப்ரவரி மாதம் கொழும்பை அடைந்திருந்தது. கொழும்பில் இருந்து வருவதற்கு எடுத்த காலம் மே மாதம் இறுதியில் தான் அது அனுமதியை பெற்றிருந்தது. சுங்க இலாகாவின் அனுமதியை பெற்று அதற்குரிய பார ஊர்த்தி ஒழுங்கு செய்யப்பட்டது. என்றால் இது 450 கிலோ வாட்ஸ் மின்
மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டிய ஒரு மின் பிறப்பாக்கி இருந்தால் ஒரு யுத்த காலமோ அல்லது இடர்காலத்தில் சத்திர சிகிச்சையோ எந்த வைத்திய சிகிச்சையோ எந்தவித முன்னறிவிப்புமின்றி மேற்கொள்ளப்பட வேண்டியது. ஆனால் ஒரு சாதாரண வளமை காலத்தில் ஒரு சத்திர சிகிச்சை செய்யும் பொழுது மின்சாரம் இணைப்பு இல்லாமல் விட்டால் அந்த சத்திர சிகிச்சை செய்கின்ற நோயாளி இறந்து விடுவார். எனவே எந்த வைத்தியரும் அந்த மின் பேக்கப் ஜெனரேட்டர் எனப்படுகின்றது, அதாவது உடனடியாக மின்சாரம் தடைப்பட்ட உடனேயே தானாக இயங்கக்கூடிய மின் பிறப்பாக்கித்தான் இவர்கள் அந்த பேக்கப் ஜெனரேட்டர் என்று கூறுவது. அந்த மின் பிறப்பாக்கியின் வருகை ஏன் தாமதமானது? அதேவேளை இந்த முட்டுக்கட்டைகள் மத்திய அரசிற்கும் மாகாண அரசிற்கும், அதாவது மாகாண அரசு நியமித்த இடத்தில் மத்திய அரசு ஏன் இவ்வாறு நியமித்தது? இங்கே ஒரு விடயம் இருக்கிறது. அவருக்கு முதல் வேறு ஒரு இடத்திற்கு கடிதம் கொடுக்கப்பட்டு பிறகு மாறுதலாக அது மறைக்கப்பட்டு ஊர்காவல்துறை என்று மாற்றப்பட்டு கடிதம் கொடுத்தது. அது மத்திய அரசின் அந்த தவறு என்பதை அர்ச்சுனாவை கூறுகின்றார். அவ்வாறான நடவடிக்கைகள் ஏன் மேற்கொள்ளப்பட்டன மற்றும் இதில் இந்த அரசு சார்பான பங்கு என்ன? இதோடு குறிப்பாக கூற போனால் ஒரு அமைச்சராக இருக்கின்ற டக்ளஸ் தேவானந்தா இந்த பிரச்சனையில் எவ்வாறு இவ்வாறான பொய்களை அவர் கூறுகின்ற விடயம் ஒன்று உண்மை. அர்ச்சுனா சொல்கின்ற குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட வேண்டும் என்பது யாருமே மறுபடவில்லை. ஆனால் 15 ஆண்டுகள் ஒரு கட்டிடம் திறக்கப்படாமல் இருக்கின்றது என்பதை 9 ஆண்டுகளுக்கு முதல் அத்திவாரம் இட்ட அதே அரசு எவ்வாறு கூற முடியும்? அவ்வாறான விடயங்கள் எல்லாம் வெளிவரும். அதே நேரம் இந்த சாவகச்சேரி தென்மராட்சி மக்கள் பலிக்கடா ஆக்கப்பட்டார்களா? அவர்களுக்கான நிவாரணம் இங்கே ஒரு பிரச்சனை வந்திருக்கின்றது என்னென்றால் இந்த மக்கள் கூட உத்வேகத்தில் இந்த சோசியல் மீடியா அல்லது யூடியூபர்ஸை கண்டவுடன் அவர்கள் மைக்கை ஒளிவாங்கியை கொடுத்தவுடன் பேட்டியை கொடுத்து விட்டார்கள். அந்த மக்களுக்கும் அந்த வைத்தியர்களை இனி இவ்வளவு பல 10 ஆண்டுகளாக வேலை செய்த வைத்தியர்களை எதிர்கொள்வது சவாலாக இருக்கும் என்றால் வைத்தியர்களுடைய உறவு என்பது பாதிக்கப்பட்டது. அதே நேரம் இந்த வைத்தியசாலையில் பணிபுரிந்த வைத்தியர்கள் யாரும் மீள சாவகச்சேரிக்கு வருவதை விரும்பாதவர்களாக இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்பட்டுவிட்டது. அந்த துப்பாக்கிய நிலை என்பது எவ்வாறு சரி செய்யப்படலாம் என்றால் இந்த ஒரு தமிழ் வைத்தியர் கூட அந்த இனிதான் சாவகச்சேரிக்கு செல்ல வேண்டும் என்பதை எடுக்க மாட்டார்கள் என்றால் ஒரு பதட்ட பூமியாக்கப்பட்டு விட்டது. எனவே அந்த மீள் வைத்தியர்கள் தென்னிலங்கையிலிருந்து வரப்போகின்றார்கள். அவர்கள் எவ்வாறானவர்களாக இருக்க போகின்றார்கள் என்பதை விடுத்து அதை தமிழ் தெரிந்த தமிழ் வைத்தியர்களை மீள கொண்டு வருவதற்கு ஒரு ஆரோக்கிய சூழ்நிலையை இந்த தென்மராட்சி சார்ந்த ஊர்ச்சங்கங்கள், இங்கே உள்ள ஊர்ச்சங்கங்கள் கூட அங்கே உள்ள மக்களுடன் கதைத்து எடுக்க வேண்டும் என்று சொன்னால் தென்மராட்சி மக்கள் தாங்கள் பாதிக்கப்பட்டதாக உணர்கிறார்கள். இந்த 3ஐயும் தான் நாங்கள் பார்க்கலாம். ஆனால் நிச்சயமாக நன்மை இருக்கின்றதா என்றாலாம், தீமை இருக்கின்றதா என்றால் அதற்குமாம். மூன்றாவதாக இது ஒரு தொடர் பின்னணியா, அதாவது 2017 2021 ஆண்டு வரை இதே வைத்தியசாலையில் பணியாற்றிய அர்ச்சனா கட்டாயமாக பதவி மாற்றம் செய்யப்படுகின்ற பொழுது போட்ட முகப்பதிவு நான் இனி ஆணையரவுக்கு இங்கால் திரும்பி வரமாட்டேன் என்று. அதே நேரம் அவருடைய நண்பர்களாக இருக்கின்ற மட்டம் அவருடைய பதிவுகளுக்கு போடுகின்ற பதிவுகள் கூட இது நேரம், இது நீ பழிவாங்குவதற்கான நேரம் என்பதை மே மாதம் ஆரம்பிக்கின்றார்கள். இட் இஸ் டைம் ஃபார் ரிவெஞ்ச் என்கின்ற பதிவை அந்த பின்னூட்டமாக போடுகின்றார்கள். எனவே இது ஒரு தொடர்ச்சியா என்பதும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை என்பது சரியா என்பதும் இனிவரும் காலங்களில் விசாரணைகளில் தெரிய வரப்போகின்ற உண்மை. ஆனால் இவர் நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு விசில் புளோவராகவே இருந்து விட்டு போகட்டும் என நாங்கள் எதிர்பார்ப்போம். ஆனால் ஒரு பின்னைய வரலாறு இருக்கின்றது என்பது மறைக்கப்படுகின்றது. அது கூட பழிவாங்கலுக்கான காரணமாக கூட இருக்கின்றது. நிச்சயமாக மிகுந்த மன வருத்தத்துக்குரிய விடயம் என்னவென்றால் காலகாலமாக எங்களுடைய மக்களினுடைய நம்பிக்கைகளை ஒரு சரியான மேய்ப்பன் இல்லாது போன நாளில இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொருவராக வருகிறார்கள். மக்களினுடைய நம்பிக்கையை அப்படியே அதனுடைய நாடி துடிப்பை அறிந்து அங்கங்கே தட்டிவிட்டு அதை ஏகோபித்து ஒரு இடத்திலே கிளர்த்தி விட்டு பிறகு அப்படியே காணாமல் போய்விடுகிறார்கள். அதே நேரம் தொடர்ச்சியாக மக்கள் ஒரு தலைவன் வருவான், தலைவன் ஓ நல்ல தலைவன், இவரைத்தான் எதிர்பார்த்தோம், இப்படி என்றெல்லாம் வார்த்தைகளை கொடுத்து நம்பி எண்ணார்ந்து பார்த்து விட்டு கடைசியில இவ்வளவுதானா என்று ஆகிற போது மக்களினுடைய அந்த தலைவனுக்கான எதிர்பார்ப்பு, தங்களினுடைய நியாயங்களுக்கு விடிவுக்கான எதிர்பார்ப்பு, என்னுடைய மனதின் ஸ்திரம் மெதுவாக ஆட்டம் கண்டு கொண்டே வருவதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். ஒரு சாம்ராஜ்யத்தை உடைப்பதற்கு அதனுடைய ஒவ்வொரு கல்லாகத்தான் உடைக்க வேண்டி இருக்கும். ஆக இதை இப்படி கூட பார்க்க
தெற்கில இருக்கிறவர்கள் இல்லாவிட்டால் எதிராளி, இல்லாவிட்டால் எப்படி வேண்டுமானாலும் நாங்கள் அழைத்துக் கொள்ள முடியும். வடக்கை நிர்மூலமாக்குவதற்கு யுத்தத்துக்கு பிறகும் கூட சில தந்திரோபாயங்களை தொடர்ந்து கையாண்டு கொண்டே வருகிறார்கள். அதிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடியதுதான் ஒரு பிரதேசத்தின் மீது ஏற்கனவே இருக்கக்கூடிய பிம்பத்தை மாற்றியமைப்பதற்கு. அதற்கு உதாரணமாக ஹரிஹரனினுடைய இசை நிகழ்ச்சியை நாங்கள் சொல்லலாம். ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் மேலும் ஒரு பிழையான பார்வையை சித்தரிக்கக்கூடிய, பொதுப்படையான பிழையான பார்வையை சித்தரிக்கக்கூடிய விஷயங்களை அன்றைய நாளிலே நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே போல இந்த செயலுக்கு பின்னணியிலும் அப்படியான ஒரு காரணம் இருக்குமா? காரணம் வைத்தியத்துறை, கல்வித்துறை, இது எல்லாமுமே ஒரு சமூகத்தினுடைய மிக முக்கியமான அங்கங்கள். ஆக ஏற்கனவே கல்வித்துறையிலே நிறைய சர்ச்சைகள் எழுந்திருந்தது. இன்றைக்கு வைத்தியத்துறையிலே எழுப்பப்பட்டிருப்பது என்பது ஒவ்வொரு விதமான சந்தேகங்களை கூட்டுகிறது. இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலுக்கும் இந்த நடக்கிற விடயங்களுக்கும் இடையில் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா திரு சுரேஷ் தர்மா? தொடர்பு இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் தான் இப்பொழுது அதாவது இலங்கை சார்ந்த பரப்பில் ஒரு கேள்வியாக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வளவு ஒரு அமைதியான நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த விவகாரம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பொது தேர்தல் ஜனாதிபதி தமிழ் வேட்பாளர் என்றவர்கள் எங்கே போனார்கள் என்று தெரியாது. இனப்படுகொலை பற்றி கலைத்தவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்று தெரியாது. மற்றது காணாமல் போன விவகாரங்கள் அப்படியே அமர்ந்த நிலையில் இருக்கின்றன. இந்த நிலையில் நீங்கள் குறிப்பிட்ட விடயம் பிரியா உண்மையிலேயே முக்கியமானது என்னவென்று சொன்னால், ஒரு பிரதேசத்தின் பிரச்சனைகளை இல்லாமல் செய்வதற்கு அந்த இளைஞர்களை திசை திருப்ப வேண்டும். அது விளையாட்டாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், அல்லது இசைத்துறையாக இருக்கட்டும், அல்லது போதை பழக்கமாக இருக்கட்டும், அல்லது மது பழக்கமாக இருக்கட்டும், இவ்வாறு இந்த இளைஞர்கள் ஒரு வேறு திசைகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டால்தான் அந்த இடத்தில் மீண்டும் ஒரு பிரச்சனை உருவாகாது அல்லது ஒரு மையம் கொள்ளாது. அவ்வாறான நிலைமையை இலங்கை அரசு செய்கின்றதா என்றால், இலங்கை அரசா அல்லது அதன் கைக்கூலிகளா அல்லது ஏதோ ஒரு சக்தியா செய்து கொண்டிருக்கின்றன. அவ்வாறான நிலைமைகளை நாங்கள் காண்கின்றோம் அங்கே. அதன் ஒரு பக்கமாக இதனை பார்க்கலாம் என்றால் பார்க்கலாம் என்று சொன்னால், இந்த பிரச்சனை என்பது உண்மைகள் மறைக்கப்பட்ட ஒரு விவகாரமாக வெளிவந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் இல்லை, இரண்டு பக்கங்களையும் விசாரிக்க வேண்டும், நாங்கள் விசாரித்து செய்கின்றோம் என்கின்ற ஒரு கருத்தை இந்த அமைச்சர்களோ அல்லது ஆளும் கட்சியினரோ அல்லது அரசியல்வாதிகளோ வைத்திருந்தால் நிலைமை என்பது வேறாக மாறி இருக்கும். இன்று நாங்கள் அங்கே பார்க்கின்ற களம் என்பது அதாவது தென்மராட்சி சார்ந்த பிரச்சனையாக இல்லாமல் இது ஒரு ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு பிரச்சனையாக பார்க்கப்பட்டு அவர் ஒரு கதாநாயகனாக்கப்படுகின்றார். ஆனால் நீங்கள் கூறியது போல இது மேய்ப்பன் இல்லாத இனம் அல்ல. ஒரு மேய்ப்பன் எவ்வாறானவர் என்று தெரியாதவர்கள் தான் இவ்வாறு செய்கின்றார்கள். அவரது வழிநடத்தலை, அவரது ஆளுமையை, அவரது நிழலரசை பின்பற்றியவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட மாட்டார்கள். ஆனால் அந்த மாயைகளிலும் மந்திரங்களிலும் தங்களை அர்ப்பணித்தவர்கள் போன்று காட்டியவர்களின் செயற்பாடுகள் தான் இது. அதைத்தான் பதிலாக கூற முடியும். நிச்சயமாக நீங்கள் சொல்லுவது போல நிறைய ஏற்கனவே ஒரு காலகட்டத்திலே ஒரு விடுதலை போர் ஆரம்பமாகிறதுக்கு முற்பட்ட ஒரு காலப்பகுதியிலே யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது. எதற்காக நூலகம் எரிக்கப்பட்டது என்கிற கேள்வி வந்தது. சண்டை வந்தா சண்டை பிடிங்க, எதுக்கு போய் நூலகத்தை எரிச்சிங்க அப்படின்னு. அதற்கு பின்னணியில மிக வலுவான ஒரு காரணம் இருந்தது. மக்களை மனதை, அதனுடைய ஸ்திரத்தன்மையை உடைப்பது என்பது வெறுமனை நேராக போய் இதயத்திலே கத்தி எடுத்து பாய்ச்சுவது அல்ல. அவர்களினுடைய புத்தியை உடைப்பது, அவர்களினுடைய கல்வியை உடைப்பது, அறிவை உடைப்பது, அவர்களினுடைய மனதின் ஸ்திரத்தன்மையை உடைப்பது என்று சொல்லி ஒவ்வொரு வழிகள்ல எதிராளி ஒருவரை வீழ்த்துவார். அதை யுத்த தந்திரம் என்று சொல்லுவார்கள், இல்லாவிட்டால் யுத்த சாணக்கியம் அப்படி என்று சொல்லுவார்கள். ஆக இப்படியான ஒரு நிலைமையிலே யாழ்ப்பாணத்திலே அரங்கேறுகிற நிறைய விஷயங்களை பார்க்கிற போது ஒரு காலகட்டத்திலே நாங்கள் கேள்விப்பட்ட அந்த நிலம் குறித்தும், அந்த நிலத்தினுடைய மனிதர்கள் குறித்தும், அவர்களினுடைய நெஞ்சுரம் குறித்தும், ஞானம் குறித்தும் இருந்த அந்த அந்த பிம்பம் மெதுமெதுவாக கட்டுடைகிறது அல்லது கட்டுடைய செய்யப்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆக இது போக அண்மையிலே சில வைத்தியர்களினுடைய காணொளிகளை பார்த்திருந்தேன். கோவிட் காலப்பகுதிகளில் எத்தனை வைத்தியர்கள் தன்னுடைய குடும்பத்தையும் மறந்து பணியில இருந்திருக்கிறார்கள். எத்தனையோ வைத்தியர்களை கோவிட் காலப்பகுதியினுடைய அச்சுறுத்தல்கள்ல உயிரையே அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இணையின் இல்ல கடினமான சூழ்நிலைகள்ல வைத்தியர்கள் முன்னணியில நின்று பணியாற்றி இருக்கிறார்கள். ஆக இப்பொழுது எழுந்திருக்கிற இந்த பிரச்சனை என்பது ஒட்டுமொத்த வைத்தியத்துறையின் மீதும் ஒரு கலங்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. இது ஏற்படுத்த போகிற அதிர்வுகளை, ஆபத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
உறவுகள் பாதிக்கப்பட போகின்றன, மரியாதைகள் அதாவது இல்லாமல் போகப்படுகின்றன. அதாவது இங்கே மறைக்கப்படுகின்ற உண்மைகள் உங்கள் வார்த்தைகள் மூலமே வந்தது. கோவிட் அதாவது பெருந்தொற்று நோய் காலத்தில் மாத்திரமல்ல பிரியா, இப்பொழுது கூட அந்த அதாவது குவார்டர்ஸ் என்கின்ற விடுதிகளில் தங்கி இருக்கின்ற வைத்தியர்கள் 2-3 ஷிப்டில் கூட வேலை செய்வார்கள் என்றால் அந்த கன்சல்டன்ட் என்கின்ற வைத்தியர்களின் வரவை பொறுத்து அவர்களுடைய தேவை இருக்கின்றதா என்பதை எந்த நேரமும் அவர்கள் தொடர்பாடல். ஒரு வைத்தியர் என்பவர் 8 மணித்தியாலம் வேலை செய்துவிட்டு போகின்ற ஒரு ஆளாக இருக்க மாட்டார். அவர் 24 மணித்தியாலமும் தொடர்பில் இருக்கின்ற ஆளாக இருப்பார். அதே போல இங்கே என்ன அதாவது மக்களுடன் கதைத்ததில் 2 விவகாரங்கள் பாரிய பூதாகரமாக விளங்கியது என்னவென்று சொன்னால், இந்த வைத்தியர்கள் சில வேளைகளில் மருத்துக்கு 5000 காசு இல்லை என்கின்ற மக்களுக்கு கூட தங்களுடைய பணத்தில் இந்த மாத்திரைகளை வாங்கி கொடுப்பவர்கள். அதே போன்று இந்த சாவகச்சேரி பிரச்சனையில் முன்னிலையில் நின்ற ஒருவர் ஒரு விபத்தில் சிக்கி இருக்கின்ற பொழுது இல்லை என்கின்ற அளவு பராசித்தி எடுத்து இந்த விரைவு வாகனம் மூலம் அவரை யாழ்ப்பாணத்திற்கு அனுப்பியது கூட இதே வைத்தியசாலை என்பதை அங்கே உள்ள ஒரு பொதுமகன் நேற்று கதைத்திருந்தார். அவர்கள் அதாவது சார்ந்தவர்கள் தங்களுடைய அந்த பிரதேசத்தில் இந்த வைத்தியசாலைக்கான எந்த உதவிகளையும் செய்யவில்லை என்றும், ஆனால் அவர்களுக்கு இந்த போராட்டம் தொடங்குவதற்கு முதலே அழுத்தம் போயிருக்கிறது. தொலைபேசி உரையாடல்கள் அரச மட்டத்தில் இருந்து போயிருக்கிறது. அரச மட்டம் என்றால் அது அமைச்சராக இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், தமிழ் சாராத அல்லது தமிழ் தேசியம் சாராதவர்களிடம் சென்றிருக்கின்றது. அதன் பிறகு இவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்பொழுது இந்த வைத்தியசாலை தேவைக்கென்று செல்கின்ற பொழுது கொடுக்காதவர்கள், பணம் கொடுக்காதவர்கள் பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அதன் உண்மை தன்மையை முதல் அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டது என்பது எவ்வாறு காட்டுகின்றது என்றால், இந்த பொதுமக்களுக்கும் வைத்தியத்துறைக்குமான தொடர்பாடல் என்பது அதாவது இடைவெளி பெருத்து செல்கின்றது. விசாரணை என்பது நடைபெற வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்றாலும் இந்த இடைவெளி பெருப்பிக்கப்பட்டு விட்டது. மறுபக்கமாக பலர் மீதும் நேரடி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. பெயர்களை கூறி அது விசாரிக்கப்படாமலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் காரணமாக அவர்களுடைய நன்னிலை என்பது பாதிப்பால் அவர்கள் இனி இந்த மருத்துவ சேவையில் எவ்வாறு செயற்பட போகின்றார்கள் என்ற ஒரு பெரிய கேள்விக்குறியை ஆரம்பித்திருக்கின்றது. அதே போல அந்த பொறுப்பாக இருக்கின்ற பலரும் அந்த கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி கூறுங்கள், ஒரு லைசன்ஸை கொடுப்பது ஒரு உயர் அதிகாரி, ஒரு மட்டத்தில் உள்ள அதாவது உயர் அதிகாரியாக இருக்கும். அதற்காக அவர் அந்த ஒரு மருத்துவ சாலையில் அதாவது பார்மசி, பிரைவேட் பார்மசியில் கொடுக்கப்படுகின்ற மருந்து எங்கே போகின்றது என்பதை சென்று நேரடியாக கண்காணிப்பவராக இருப்பார் என்றால் இல்லை. அது ஒரு தொடர் சங்கிலியாடல். ஆனால் இப்பொழுது இவர் செய்த விடயம் என்னவென்றால், அந்த உச்சத்தில் இருக்கின்ற அந்த அனுமதி கொடுக்கின்ற அதிகாரி தான் எல்லாத்துக்கும் காரணம் என்று கூறிவிட்டால் அது சாதாரணமாக போய்விட்டது. எனவே அவர்கள் எல்லாம் தங்களுடைய நன்னிலை மதிப்பு குறைக்கப்பட்டதை உணர்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய ஒரு பண்பை நாங்கள் அதாவது மதிக்க வேண்டும். அவர்கள் இதனை மறப்பார்கள், மக்களுடன் பழகுவார்கள், மக்களுக்கு சேவையாற்றுவார்கள் என நம்புவோம் என்றால் அவர்கள் மகத்தானவர்கள். ஒரு சிலர் பிள்ளையாக பாவிக்கின்றார்கள் என்பதில் நிச்சயமாக நாங்கள் உடன்படுகின்றோம். அவை விசாரணைகளின் போது தெரிய வரும். அதற்காக ஒட்டுமொத்த மருத்துவர்களையும் நாங்கள் இவ்வாறு கூற முடியாது. அவர்கள் தங்கள் மகத்துவத்தின் பண்பை பேணி மீண்டும் மக்களுடன் பணியாற்றுவார்கள் என நம்ப வேண்டும். அதே நேரம் இந்த சமூக வலைத்தளங்கள் என்பதும் யூடியூபர்ஸ் என்பதும் எவ்வளவு பாதிப்பை, ஒருவர் கூட மன்னிப்பு கேட்கவில்லை என்று வரை, அல்லது ஒருவர் கூட மற்ற தரப்பை சென்று பேட்டி கண்டு போடவில்லை. அவ்வாறு செய்யாமல் எடுத்த எடுப்பிற்கு மக்களிடையே கருத்தை கூறுவதும், தெருவில் வந்த மக்களிடம் ஒளிவாங்கியை கொடுத்து அவர்களோட கருத்தை கூறுவதும் அந்த மக்களை எவ்வாறு பாதிக்கும் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கின்றார்கள். எனவே அந்த ஊடக ஜனநாயகமற்ற ஒரு சமூக அதாவது ஊடக தோற்றம் என்பது எவ்வளவு ஆபத்தானது என்பதையும் இது காட்டி நிற்கின்றது. இதைத்தான் உங்களுடைய கேள்விக்கான பதிலாக கூற முடியும். நிச்சயமாக ஊடக ஜனநாயகம் என்பது போய் ஊடகத்தினுடைய செய்தி என்பது போய் ஊகத்தினுடைய செய்தியாக அந்த இல்லாமல் போய் வரும் ஊகம் மட்டும்தான் அங்கே இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சமூக வலைத்தளங்களை விடுங்கள், ஊடகங்களே அப்படி செய்வது என்பது மிக கசப்பான ஒரு விடயம். நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் எடுக்க வேண்டிய ஸ்டாண்ட் என்பது அது கிடையாது. அது போக வைத்தியர் அர்ச்சனாவினுடைய விவகாரத்துக்கு வரலாம். அவருடைய பலதுறை சார்ந்த ஞானம் என்பது ஒரு மிகப்பெரிய பச்சை கொடி. அவருடைய துணிச்சல் என்பது மிகப்பெரிய பச்சை கொடி. அவருடைய பல்மொழி அறிவு,
பல மொழிகளை பேசக்கூடிய, இலங்கையிலே குறிப்பாக ஆட்சியில் இருக்கக்கூடிய 3 மொழிகளையும் பேசக்கூடிய அவருடைய ஞானம் என்பது மிகப்பெரிய கெட்டித்தனம், பாராட்ட வேண்டிய ஒரு விடயம். துணிச்சலாக எல்லாவற்றையுமே பேசுவது, அதற்கு எதிர்ப்பு வருகிற போது அதற்கும் சளைக்காமல் நிற்பது என்பதும் மிக பாராட்டத்தக்க ஒரு விடயம். ஆனால் குரலற்றவர்களினுடைய குரலாக தன்னை அடையாளப்படுத்துகிற அர்ச்சுனா, அப்படித்தான் மக்களும் அவரை பார்க்கிறார்கள். காரணம், இதுவரைக்கும் யாரும் பேசாத விஷயங்களை துணிச்சலாக ஒருவர் எழுந்து பேசியதினாலையும் இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய சார்பில் நிற்கிறதுனாலையும் பின்வாங்காமல். ஆக இப்பொழுதுதான் வைத்தியர் அர்ச்சனாவினுடைய பொறுப்பு இன்னும் அதிகமாகிறது. அது அர்ச்சனாவுக்கான பொறுப்பு என்பது போய் சமூக பொறுப்பாக மாற ஆரம்பித்திருக்கிறது. நேற்றைய நாளிலே அவர் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வி எல்லாவற்றையும் அப்படியே உடைத்திருக்கிறதோ என்று தோன்றுகிறது. காரணம், அதிலே அவர் பேசுகிற தோரணை, பேசுகிற விடயங்கள், அதுல இருக்கக்கூடிய ஐடியாலஜிஸ், அதற்கு பின்னணியில இருக்கிற அவருடைய அறிவினுடைய மட்டம், அது எந்த அளவில இருக்கிறது, இல்லாவிட்டால் புரிதல், அதை எப்படி சொல்வது, அவருடைய பக்குவம் எந்த அளவில் இருக்கிறது என்பதை வெளிப்படையாக காட்டிய ஒன்றாக மாறி இருக்கிறது. மக்கள் அதற்கு பிறகு பெரும்பாலானவர்கள் கொஞ்சம் தாங்கள் வைத்த காலை பின் வைத்திருக்கிறார்கள், கொஞ்சம் யோசிக்கிறார்கள். இந்த ஸ்திரத்தன்மை இவ்வளவுதானா, இப்படி ஒரு ஆளுக்காக நாங்கள் நிற்பது சரிதானா என்று இன்னும் கொஞ்சம் அது கேள்விக்குள்ளாக மாறி இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய நாளிலே சிங்கள ஊடகம் ஒன்றுக்குமே அவர் செவ்வி வழங்கியிருந்தார். அதிலேயும் சில விவகாரங்கள் போன வண்ணமே இருக்கிறது. ஆக நான் உணர்ந்தது, அந்த செவ்வியை பார்த்த பிறகு, வைத்தியர் அர்ச்சனாவுக்கு ஓய்வு தேவை. தொடர்ச்சியான நேரலைகள், தொடர்ச்சியான விவாதங்கள், தொடர்ச்சியான களத்தில் நிற்பது, எல்லாவற்றையும் விட சமூக வலைத்தளங்கள் ஏற்படுத்தி இருக்கிற புகழினுடைய உச்சம், அதை ஒரு தனி மனிதனால எப்படி கையாள்வது என்பது அவ்வளவு இலகுவான ஒன்று அல்ல. நான் உணர்ந்தது அவருக்கு ஓய்வு தேவை என்பது. நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்? இது மிகவும் முக்கியமான கேள்வி பிரியா. இது நாங்கள் இருவருமே கதைக்காமல் இப்பொழுது அதாவது பேசு பொருளாக நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு விடயம். நிச்சயமாக எனது பார்வை கூட இவருக்கு ஓய்வு மட்டுமல்ல, இவர் இனி பணிக்கு வருவதானால் இவர் ஒரு பரிசீலனைக்கு உட்படுத்தப்படுவராக கூட மாறி இருக்கின்றார் என்றால், திட்டமிட்ட வகையில் தான் காய்களை நகர்த்தியதான ஒரு தோற்றத்தை இந்த செவ்விகளில் கொண்டு வருகின்றார். ஒருவரை பழிவாங்க வேண்டும் என்றால் எவ்வாறு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உதாரணத்தை அவர் வழங்குகின்றார் அங்கே. அவையெல்லாம் ஆபத்தானவை. இப்பொழுது நிச்சயமாக இப்பொழுது பார்க்க போனால், இந்த 2021 இவரை இடமாற்றம் செய்த காண்டிபன் தான் இப்பொழுது பதில் அதிகாரியாக சென்ற பொழுது இவர் அங்கே இடமாற்றம் செய்தது காண்டிபனுடைய சகோதரியை. அவர் கூட ஒரு வைத்தியர். எனவே அந்த பழிவாங்கல் தன்மை என்பதை தான் செய்தது. இப்ப விசாரணைக்கு போகின்ற ஒரு மனிதனாக இருக்கின்றவர் இவ்வாறான செய்திகளை ஊடகங்களில் கொண்டு வருவதன் மூலம் ஆமிது நிச்சயமாக பழிவாங்கலை என்கின்ற குற்றச்சாட்டை அல்லது உண்மையை ஏற்றுக்கொள்ள போகின்றவராக இருக்கின்றார். அவருக்கு ஓய்வு மாத்திரமல்ல, அவருக்கு பல தேவைகள் இருக்கின்றன. அவர் சமூக வலைத்தளங்களின் பங்கு எவ்வாறு தன்னை மாற்றும் என்பதை அறிந்தவராக இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார். இவ்வாறு கூறலாம். அவரை இடமாற கூறுகின்ற பொழுது அவர் சொன்ன விஷயம் என்னவென்று சொன்னால், நான் ஒரு சென்றபடியத்தான் இந்த உயிர்களை காப்பாற்றக்கூடியதாக இருந்தது. அதே இடத்தில் அவரால் ஒரு முடிவை கூட எடுக்கக்கூடியதாக இருந்தது. 24 பேரை நான் இங்கே நிற்க விட்டு எனது இடமாற்ற கடிதத்தை எடுத்து சென்று மக்களுடன் நான் போராடுவனாக இருந்தால் வைத்தியசாலையும் தொடர்ச்சியாக இயங்கும் என்று. அவ்வாறு இல்லாமல் அவர் அந்த உணர்ச்சி மையங்களை தொட்டு சென்று இந்த பிரச்சனையை இப்பொழுது வேறு திசைக்கு கொண்டு சேர்த்திருக்கின்றார். ஆனால் அவரது பதிவுகளும் முன்னோட்டங்களும் அதற்கான செயற்பாடுகளும் அவரை இப்பொழுது வேறு மனிதனாக காட்டத் தொடங்கிவிட்டது. எனவே நிச்சயமாக அவருக்கு ஒரு ஓய்வு தேவை என்பதை விட அவர் இந்த மருத்துவத்துறையில் இருந்து தொடர்ச்சியாக சேவையாற்ற போகின்றாரா என்கின்ற ஒரு கேள்வியை பாரதூரமாக எழுப்புகின்றது அவருடைய பதிவுகள் என்பது குறித்து நான் கூறுவது, நீங்கள் குறிப்பிட்ட இந்த ஊடக பேட்டிகள், அவை இப்பொழுது நீங்கள் கூறிய அதே வார்த்தைகள் தான். அதாவது உங்களுடைய பார்வையை மாற்றியதே அவராகத்தான் இருக்கின்றார். அவருடைய வார்த்தைகள் தான். இந்த அவருடைய இந்த இருவேறு தாக்கங்களுக்கும் காரணம் அவரே தான் என்பதுதான்
பொதுப்படையான பேச்சாக இருக்கிறது. அப்போதும் அவர்தான் காரணம், இப்போதும் அவர்தான் காரணம், அப்போதும் அவர் பேசியதுதான் காரணம், இப்போதும் அவர் பேசுகிறது தான் காரணம். எனவே தனி மனிதனாக அவரை பார்க்காமல் அவர் கொண்டு வந்த பிரச்சனைகள் முக்கியமானவை, அவைகள் குறித்து ஆராயலாம். அதே நேரம் அவர் குறித்த தேவைகளை அவரே கவனிக்கட்டும் அல்லது அவர் சார்ந்தவர்கள் கவனிக்கட்டும் என்றால் அவரை கதாநாயகனாக்கி பல சமூக வலைத்தள குரூப்புகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு அவரை தேசியத்தின் மைந்தனாகவே கொண்டாடுகின்ற அளவிற்கு செயற்பாடுகள் செய்யப்படுகின்றன. இது எங்கே முடியும் என்பதை தீர்மானிக்கிறவர்களாக இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் ஒரு பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும். அதாவது நியாயப்படுத்தல் தேவையில்லை, உண்மைகளை அவர்கள் ஒரு தட்டில் வைத்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் சொன்ன எல்லா பரிசோதனைகளோடும் உளவியல் ரீதியான பரிசோதனைகளும் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. காரணம், தனிமனித உளவியல் என்பது ஒரு சமூகத்தை வெவ்வேறு விதமாக நடத்துகிற ஒரு மிகப்பெரும் முடிவெடுக்கிற ஒரு விடயத்துல ஒரு சொல்லுவார்கள், இந்த சமூக வலைத்தளங்கள் அதிகமாக அண்மை காலங்களில் இல் சொசைட்டி ஒரு நோய் சமூகம் ஒன்றை உருவாக்குகிறது அப்படி என்று. ஆக அது குறித்த பரிசோதனையும் மிக மிக அவசியமானது. மக்கள் அர்ச்சனாவை ஒரு பக்கம் வைத்து விடுவோம். அவர் உயர்த்தி பிடிக்க வேண்டியது இதிலே அர்ச்சனா கொண்டு வந்த அல்லது வெளிப்படுத்தின பிரச்சனைகளை ஒழிய அவர் கிடையாது. ஆக யாருக்கும் இதுல ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கலாம். இந்த பக்கமும் நீங்க போலாம், இந்த பக்கமும் போலாம். ஆனால் கேட்பது எல்லாம், இதையெல்லாம் நாங்கள் உரையாடுவதற்கான மிக முக்கியமான காரணம், உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், அவருடைய செவிகளை நீங்களே போய் பாருங்கள். இன்னொரு தடவை அவர் பேசுகிற விடயங்கள்ல எவ்வளவு நியாயம் இருக்கிறது, எவ்வளவு தூரம் அது கன்வின்சிங்காக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் உங்களுடைய முடிவுகளை எடுப்பதற்கு மிக சுலபமாக இருக்கும். ஆக அதை கொண்டு சேர்ப்பது எங்களுடைய வேலை, ஒரு ஊடகமாக. அதைத்தான் நானும் சுரேஷ் தர்மாவும் செய்திருக்கிறோம். நன்றி சுரேஷ் தர்மா. இதை குறித்து இன்னொரு நாளிலே நமக்கு தேவை ஏற்படி மறுபடியும் உரையாடலாம். நன்றி பிரியா, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். வணக்கம். நன்றி, வணக்கம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.